இப்ப எந்த நியூஸை பார்த்தாலும் இதான் பேச்சு. கரூர்ல நடந்த டிவிகேவோட தலைவர் விஜயோட சந்திப்பப்போ மக்கள் கூட்ட நெரிசல்ல ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஹெட்லைன்ஸா இருக்கு. எல்லா நியூஸ் பேப்பர் மீடியான்னு எங்க பார்த்தாலும் இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கூட்ட நெரிசல்ல அவ்வளவு பேர் உயிரிழந்தது. ஆனா அந்த உயிரிழந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அதை வச்சு அரசியல் தான் பண்றாங்க. ஆனா அந்த விதத்துல நம்ம பிஜேபி மாநில தலைவர் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அண்ணாமலை சாரை ரொம்பவே பாராட்டலாம். அவர் அதை தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது விஜய் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவருக்கு அந்த மாநாடு எப்படி நடத்தணுங்கிறது தான் தெரியலையே தவிர மற்றபடி மக்கள் அங்கே கூட்டத்தில் அங்கே மக்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள், அதாவது காயம் ஏற்பட்டதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த உயிரிழப்புகளாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் நான் விஜயை சொல்ல மாட்டேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த அஃபீஷியல்ஸுக்கு எப்படி க்ரௌடை ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரியல. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை, லா அண்ட் ஆர்டரே இல்லை. அவங்களோட ஃபெயிலியர்னால தான் இப்போ மக்களுடைய உயிர் போயிருக்க தவிர இதுக்கு காரணமே விஜய் தான். விஜய்னால தான் இப்போ எங்களோட உயிரெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றதை நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் 100க்கு 100% உண்மை. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா, அத்திவரதர் கோயில், அந்த எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்கா தான் கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் மக்கள் கூட்டம் அலம் போகுது. அங்கே எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஏர்ஃபோர்ஸ் மெரினா பீச்சில் இந்த ஏர் ஷோ நடத்தினாங்களா, அதில் 5 பேர் இறந்து போனாங்க. இப்போ ரீசெண்டாக நார்த் இந்தியாவில் ஒரு கோயில் ஃபெஸ்டிவல் இதே மாதிரி கூட்ட நெரிசலால் மக்கள் இறந்து போனாங்க. ஐயப்பன் சாமி கோயிலில் அந்த கூட்ட நெரிசலாக எத்தனை பேர் எவ்வளோ இதாக இருக்கு. ஸோ மாதிரி இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு கட்சி மாநாடுன்னு கிடையாது. நீங்க நார்மலா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னாவே கூட்டமா தான் இருக்கும். நீங்க புரட்டாசி திருப்பதி கோயிலுக்கு போனீங்கனாலோ இல்ல பெருமாள் கோயிலுக்கு போனீங்கனாலோ கூட்டமா தான் இருக்கும். நம்ம தான் கூட்டத்தை நல்லா சமாளிச்சு போக முடியும்னா போகலாம், இல்ல போக முடியாதுன்னா கம்முன்னு வீட்டுல இருந்துக்கலாம். ஸோ நம்ம கூட்டத்துல நம்மளால சமாளிக்க முடியல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்ண முடியல, பிளஸ் மக்களாகிய நம்மளும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா அது தலைவர் விஜய் வராரு, விஜய் பாக்குறதுக்காக போறீங்க இல்லை எதுக்காக போறீங்க, பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லைஃப் நமக்கு முக்கியம். அங்க கூட்டமா இருக்கு, நம்மளால அங்க போக முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்க தாராளமா வீட்லயே இருக்கலாம். அதனால எந்த தப்புமே கிடையாது. ஸோ மக்கள் தான் அது எண்ட் ஆஃப் தி டே இந்த டெசிஷன் அப்படிங்கிறது இருக்கணும். பட் இதுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல பழி சுமத்துறது அப்படிங்கிறது துள்ளி கூட நியாயமே கிடையாது. ஓகேங்களா? அவர் சம்பாதிக்கிற பணத்துக்கு, அவர் இருக்கிற காசுக்கு ராஜா மாதிரி ஒரு தீவையே வாங்கி போட்டு ஒரு தனி தீவுலயே ஒரு குடியிருந்து வாழலாம், ராஜா மாதிரி வாழலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஃபீல்டும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், நான் மக்களுக்காக எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணம், அந்த மனசு வரதே பெரிய விஷயம். நீ எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான லட்சம், அதை விட கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்க கோடிக்கணக்கான கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க. ஆனா யாருமே அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு இது வரைக்கும் முன் வரல. ஆனா இவர் முன் வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்திருக்காருங்கிறப்போ அவங்க சப்போர்ட் பண்ணாடி கூட பரவாயில்ல, பட் அதுக்காக ஒரு ஃபேக் ஹேட்ரடை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம காசு இருந்தா போதும், நான் ஏன் பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்ச ஊர்ல பிடிச்ச வீடு கட்டி நான் ராஜா மாதிரி இருப்பேங்கிற காலத்துல அவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தோம், அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தோம். அதெல்லாம் வேண்டாம், நான் திருப்பி மக்கள் பார்த்து நான் எலெக்ஷன்ல நின்று நான் ஜெயிச்சு மக்களுக்கு நான் சேவை பண்ணணும், மக்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாருல. ஸோ அந்த மனுஷனை தயவு செஞ்சு எல்லாரும் கார்னர் பண்ணாதீங்க. அது எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லைஃப் நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நார்மலா உங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கே போறீங்கன்னா கூட கூட்டம் அதிகமா இருக்கு, நம்மளால அங்கே போய் மேனேஜ் பண்ண முடியாதுன்னா நம்ம போகாம இருந்துக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு கூட்டத்திலேயே தான் நான் போய் சாமி கும்பிட்டே தருவேன்னு போயிட்டு அப்புறம் கூட்ட நெரிசல நின்று மூச்சிட முடியல, இல்லை கீழே விழுந்துட்டீங்க, உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம அதுக்கு காரணம் கோயில் நிர்வாகத்தையோ அங்க இருக்கக்கூடிய மக்களையும் சொல்ல முடியாது. நமக்கு நம்ம தான் பொறுப்பு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒருத்தங்க நம்ம கூடவே அதை பண்ணாது இது பண்ணலன்னு யாருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம தான் நம்ம லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பட் அதுக்காக தயவு செஞ்சு இந்த ஒரு மனுஷன் மேல எல்லாரும் பழிய போடாதீங்க, இது ஒரு ஃபேக் ஹேட்டடை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.